வெல்கம் டு இந்திய ஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்பெல்லாம் ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, என்ன அப்படின்னா வீட்டில் வந்துச்சு, என்ன அப்படின்னா டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் அதை பத்தி டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எவ்வளவு வேகன்சி இருக்கு, ஓகேவா? டிஆர்பியில் பாலிடெக்னிக் காலேஜில் எவ்வளவு வேகன்சி இருக்கு, என்ன வேகன்சி அப்படின்னா லெக்சரர் போஸ்ட்டுக்கு, ஓகேவா? நிறைய கேட்பீங்க என்ன போஸ்ட் அப்படின்னா லெக்சரர் போஸ்ட்டுக்கு, ஓகேவா? ஸோ கீழே பாலிடெக்னிக் கண்டிப்பாக வர்ற சான்ஸ் அதிகமாக இருக்கு, கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா எந்த ப்ரூஃப் இருக்கு அதான் சொல்றேன். ஏன் அப்படின்னா வேகன்சி விட்டுருக்காங்க, ஓகேவா? ரிவைஸ்ட் வேகன்சி விட்டுருக்காங்க. ஏன்னா 2019 எக்ஸாம் நடந்துச்சு, ஓகேவா? ஏன்னா கடைசியா வந்து 2017 தான் என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க, ஓகேவா? 2017 தான் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, எக்ஸாம் நடந்துச்சு, கேன்சல் பண்ணாங்க, ப்ரீ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. 2019 என்ன ஆச்சு, எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ அடுத்த எக்ஸாம் நடக்கல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேகன்சிஸ் என்ன இருக்கு இதுல கிரியேட் ஆயிருக்கு, ரிட்டைர்மெண்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ வேகன்சியில கிரியேட் ஆயிருக்கு, ஓகேவா? இந்த லெக்சரர் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா நீங்க பிஇ பண்ணிருந்தாலே போதும், ஓகேவா? எம்இ பண்ண தேவையில்லை. சப்போஸ் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணணும்னா தான் உங்களுக்கு எம்இ தான் தேவை. இதுக்கு ஜஸ்ட் நீங்க பிஇ பண்ண என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ பி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், இதுக்கு எலிஜிபிள், ஓகேவா? பி ஸ்டூடெண்ட், ஓகேவா? இதுக்கு நீங்க எலிஜிபிள். நான் இன்ஜினியரிங் ஃபீல்ட சொல்றேன். சரி, ஓகே. இது எப்படி சார் இருக்கும், இந்த எக்ஸாம் ஈஸியா கஷ்டமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி பாலிடெக்னிக் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ மாதிரி கிடையாது, ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி ஏஇ மாதிரியோ இல்லை ஆர்ஆர்பி ஜேஇ மாதிரியோ எஸ்எஸ்சி ஜேஇ மாதிரியோ கிடையவே கிடையாது. டிஆர்பி பாலிடெக்னிக்ங்கிறது ஒரு புது சிலபஸ். பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ மாதிரி இருக்காது, ஓகேவா? அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்னா கேட் சிலபஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஓப்பன் வரும் கேட் சிலபஸ், என்ன சிலபஸோ அந்த சிலபஸ்ல ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஸோ கேட்னா ரொம்ப டஃபா இருக்குமா அப்படின்னா ரொம்ப டஃப் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஏன் அவ்வளோ டஃபா இருக்கு அப்படின்னா இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா இல்ல போஸ்டிங் அந்த மாதிரி, ஓகேவா? லெக்சருங்கிறப்ப உங்களுக்கு நல்ல சேலரி, நல்ல போஸ்டிங். இங்க பாருங்க நான் காட்டுறேன், ஓகே? நான் சொல்லிடுறேன் எப்படி சார் நீ சொல்றீங்க வேகன்சி வரும்னு. இது வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனோட வேகன்சி தான், ஓகேவா? என்னன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது 1 வீக் முன்னாடி தான் வந்துச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டான டீட்டெயில் தான், ஓகேவா? லெக்சர் போஸ்ட் வேகன்சி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அண்ட் ஃபெடரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்லையும் எவ்வளவு போஸ்ட் சாங்ஷன் ஆச்சு, எவ்வளவு ஃபில் ஆச்சு, எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ காலேஜ் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா, ஓகேவா? டோட்டலாக எல்லா காலேஜுக்கும் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு சாங்ஷன், எவ்வளவு ஃபீல்டுன்னு சொல்லி தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து நம்ம காட்டுறோம் சாருங்க, டோட்டலா நம்ம செக் பண்ணி எத்தனை வருதுன்னு சொல்லி. ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 2051 போஸ்ட் வந்து சாங்ஷன் ஆனது. 1426 போஸ்ட் என்ன இருக்கு, ஃபில் ஆயிருக்கு. இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா 575 போஸ்ட் ஃபில் ஆகாமே இருக்கு, புரியுதா? இது வந்து சாங்ஷன் ஆனது, அதாவது 2051 போஸ்ட்டுக்கு 1426 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. 575 போஸ்ட் என்ன இருக்கு, வேக்கண்டா தான் இருக்கு, புரியுதா? ஸோ இப்போ கண்டிப்பா என்ன ஆகும், இதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. வரப்போற வருஷத்துல கண்டிப்பா கண்டக்ட் பண்ண போறாங்க. சரி சரி, இப்போ சொல்றீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண அப்படின்னா ஒரு 6 மந்த்தா கண்டிப்பா படிச்சோம். 6 மந்த்ஸ் 1 இயர் நீ என்ன பண்ணணும், இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா சிலபஸே வேற மாதிரி. பட் ஆனால் பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா அந்த சிலபஸ்ல, நீங்க சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். சில பேர் டிஎன்பிஎஸ்சி ஏஐ பொறுத்த வரைக்கும்னா சப்ஜெக்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஜிஎஸும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நீங்க சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், ஜிஎஸ் மேட்டரே கிடையாது, ஜிஎஸ் எல்லாம் ரோலே பண்ணாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் ஏன் அதை சொல்றேன் அப்படி. இதான் வந்து 2019 வந்து எக்ஸாமோட பேட்டர்ன், ஓகேவா? எக்ஸாம் பேட்டர்னே இதுதான். சரி சார், எக்ஸாம் பேட்டர்ன் சார் பாருங்க, 3 மணி நேரம் டைம் இருக்கு. 150 கொஸ்டின் தான், ஓகேவா? 3 மணி நேரம் டைம் இருக்கு. ஜஸ்ட் 150 MCQ தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மெயின் சப்ஜெக்ட் அதாவது சிவில்னா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி என்ன கோரோ அதுதான் உங்களுக்கு 100 கொஸ்டின் வரப்போகுது. டோட்டலா பார்த்தீங்கன்னா 150 கேள்வியில 100 கேள்வி உங்களுக்கு கோர் தான், ஓகேவா? ஃபர்ஸ்ட் 100 கேள்வி 1 மார்க் கொஸ்டின் வந்து கோர். ஸோ 100 கொஸ்டின் 100 மார்க். அதே மாதிரி அதே கோர்லயே உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 2 மார்க்னா எழுதணுமா சார், தேவையில்லை. 2 மார்க்கு என்ன அப்படின்னா அதே 9 மார்க் தான், ஆனால் கொஸ்டினுக்கு 2 மார்க் வெயிட்டேஜ், ஓகேவா? அது மாதிரி 40 கேள்வி கேட்பாங்க. ஸோ 40 × 2 80 மார்க்ஸ்,
புரியுதா? ஸோ 100 1 மார்க்ஸ் 42 மார்க்ஸ். ஸோ 150ல 140 கொஸ்டின் எங்க இருந்து வருது உங்களுக்கு? 150ல 140 கேள்வி எங்க இருந்து வருது அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் வருது. ஸோ 10 கேள்வி மட்டும்தான் 1 மார்க் ஜிஎஸ்ல வருது. புரியுதா? ஸோ அந்த 10 கொஸ்டினுக்கு 10 மார்க் தான். ஆனா மொத்தம் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் 190 மார்க். இது 180 மார்க் எங்க இருந்து வருது உங்களுக்கு? சப்ஜெக்ட் மட்டுமே வருது. புரியுதா? 180 சப்ஜெக்ட்ல மட்டுமே வருது. ஸோ அதனால நீங்க சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். ஸோ 180 மார்க்ஸ் இங்கே தான் இருக்கு. ஸோ 10 மார்க் தான் இது. ஸோ எதுவும் பெரிய கிடையாது. ஸோ 180 மார்க்ஸ். ஸோ 100 1 மார்க் 42 மார்க். 2 மார்க்னாலும் அது வந்து மார்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சால்வ் பண்ற மாதிரி கிடையாது, அது எழுத மாதிரி கிடையாது. அதுவும் வந்து 1 மார்க் தான். ஸோ இதுல நீங்க ஸ்கோர் பண்றதுதான் மெயினா. ஓகேவா? ஒரு 130 140 பிளஸ் போனீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்க வேலைக்கு போயிடலாம். ஒரு 190க்கு நான் சொல்றேன், அது கேட்டகரைஸ் மாறும். நீங்க 140 பிளஸ் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா நீங்க கோச்சிங் போக சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஓகேவா? 140 பிளஸ் போனாவே நல்ல ஸ்கோர் தான். ஏன் சார் 140 நல்ல ஸ்கோர் அப்படின்னா கொஸ்டின் நினைக்கிற மாதிரி ஈஸியா தான் இருக்காது. ஏன்னா 2 மார்க் இப்ப எப்படின்னா 1 மார்க்லாம் அவ்வளவு ஈஸியா இருக்கும். 1 மார்க்லாம் ஏ லெவல்ல இருக்கும், டக்குன்னு தட்டி இது போட்டலாம். ஆனா இந்த 80 மார்க்ஸ் வந்து மேஜர் ஒர்க் பண்ணும். இந்த 80 மார்க் இருக்குல்ல, இந்த 80 மார்க் பாத்தீங்கன்னா இந்த 40 கொஸ்டின்ஸ் செம்மையா இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாமே 2 மார்க் கொஸ்டின் 2 மார்க் வெயிட்டேஜ் தாங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படின்னா பார்த்தோன்னே போட முடியாது, சால்வ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். ஒரு சம்ம கொடுத்தோம்னா சால்வ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சால்வ் பண்ணி நம்ம அந்த கொஸ்டின் புரிஞ்சா மட்டும் சால்வ் பண்ணி போட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா இது சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா அடிச்சிடலாம். ஜிஎஸ் பிரச்சனையே கிடையாது. சப்ஜெக்ட் மட்டும் ஸ்ட்ராங்கா படிச்சா ஈஸியா அதை கிளியர் பண்ணிடலாம். 180 மார்க் அடிச்சிடலாம், ஈஸியா அடிச்சிடலாம். நான் ஏன் சார் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன், இந்த போஸ்டிங் வந்து செம்ம வெயிட்டான போஸ்டிங். ஓகேவா? ஏன் சார் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னா சேலரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் தான். ஓகேவா? ஒரு ஏஐயை விட இதில் வந்து 2 மடங்கு சேலரி அதிகம். ஓப்பனாக சொல்றேன். ஏன் அப்படின்னா ஸ்கேல் பே வேற. ஒரு லெக்சர் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தோம்னா இது 2 நோட்டிஃபிகேஷன் தான். ஒரு லெக்சர் சேலரி பாருங்க, பேசிக் பே 56,100 இருந்து 1,27,500. ஓகேவா? லெவல் 22. புரியுதா? ஸோ ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்கேல். ஓகேவா? குரூப் 1 சேலரி என்ன சேலரியோ அந்த சேலரி உங்களுக்கு வரும். இருக்கலே ஹை பே ஸ்கேல் சேலரி. ஓகேவா? அதுக்கான சிலபஸை அப்படி வச்சிருக்காங்க. சரி சார், நீ சொல்லிட்டீங்க, சிலபஸ் காட்டிட்டீங்க, எப்படி இருக்குன்னு காட்டிட்டேன், பேட்டர்ன் சொல்லிட்டேன். ஓகேவா? 100 சொல்லிட்டேன். சரி, சிலபஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் பாருங்க சிவிலை காட்டுறேன். ஓகேவா? சிவில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் சிவிலுடைய சிலபஸ். ஏன்னா 140 கேள்வி சப்ஜெக்ட் தான் வருது. 10 கேள்வி முன்னாடி ஜிஎஸ், 10 1 மார்க் தான். அதை 4 நீங்க எடுத்துக்கலாம். 140 கேள்வி நீங்க என்ன பண்ணணும், நீங்க 120 அடிக்கணும். அப்பனா கொஸ்டின் எப்படி சார் இருக்கும்னு பார்த்துவாங்க. சிவில்ல பார்த்தீங்க பாருங்க, நீங்க ஏஐல பார்த்த மாதிரி இருக்காது, சிலபஸ் டோட்டலா வேற. என்ன பாருங்க, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். அதாவது நீங்க பில படிச்சிருப்பீங்களா, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரும்ல பி, அதை படிச்ச M1 M2 M3 M4 உடைய மேத்ஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அது ஃபுல்லா நீங்க என்ன படிச்சீங்களோ இது என்னன்னா கேட் சிலபஸ். கேட்ல என்ன கேட்ல எடுத்து பாருங்க, இதுவும் கேட் சிலபஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது காப்பி பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஓகே, தென் ரெண்டாவது மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். 3வது சிலபஸ் பார்த்தீங்கன்னா 3வது யூனிட் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ். 4வது கான்கிரீட் ஸ்ட்ரக்சர். 5வது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். 6 சாயில் மெக்கானிக்ஸ், 7 ஃபவுண்டேஷன். 2 சாயில் படிச்சிருப்போம். ஓகேவா? ஜியோடெக்ல வரும். சாயில் பிளஸ் ஃபவுண்டேஷன் ஜியோடெக். ஓகேவா? தென் 8th fluid machines, machinery and hydrology. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி fluid mechanics இருக்கு, ஹைட்ராலஜியும் இருக்கு, இரிகேஷனும் இருக்கு. புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து fluid mechanics. ப்ராப்பர்ட்டிஸ் ஆரம்பிச்சு fluid mechanics, ஹைட்ரோகிராஃபில் ஆரம்பிச்சு இதெல்லாம் வந்து ஹைட்ராலஜி, டியூட்டி டேட்டாலாம் இரிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா fluid mechanics இருக்கு, ஓகேவா? ஹைட்ராலஜி இருக்கு, இரிகேஷன் இருக்கு. இந்த 3 படிக்கணும். தென் இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட் வாட்டர் சப்ளை 2மே இருக்கு. தென் 10வது ஹைவே இன்ஜினியரிங். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா இப்ப நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் சார், எப்படி சார் படிக்கலாம், எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஈஸியா படிச்சிருக்கேன். ஈஸியா இருக்கலாம் கவர் பண்ணி ஃபுல் மார்க். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைவே இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹைவே ஃபுல்லா படிச்சிடலாம். ஓகேவா? இதுல ஹைவே மட்டும் கிடையாது, உள்ள சர்வேயிங் வரும். இங்க பாருங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்வேயிங், பிரின்சிபல் அண்ட் கிளாஸ் சர்வேயிங், மேப்பிங், பியூர் சர்வேயிங். ஸோ உள்ள சர்வேயிங் இருக்கு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருக்குள்ளேயும் சப்ஜெக்ட் இருக்கும். உள்ள சொல்லி படிக்கணும் அப்படின்னா சொல்லிடுறேன். இப்போ மேக்ஸ் கன்ஃபார்ம் இதை பார்த்தே ஆகும். மேக்ஸில்
கன்ஃபார்ம் இதெல்லாம் நம்ம பண்ணியே ஆகும், வேற வழியே இல்லை. மேக்ஸ் பார்க்காம போகவே முடியாது. நான் மேக்ஸ் மேஜர் ரோல் பண்ணுது இந்த இடத்துல, புரியுதா? ஏன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் நம்ம மேக்ஸை ஃபுல்லாக பார்த்தாகணும். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இதை நீங்கள் படிச்சுட்டாகணும், ஓகேவா? இப்போ எது நம்ம ஈஸியாக இருக்கும், ஃபர்ஸ்ட் என்ன ஈஸியாக அதை படிங்க. இதை பார்த்து சொல்ல பயந்துருப்பீங்க, சரி கஷ்டமாக இருக்கே இதை விட்டுலாம் நினைப்பீங்க. ஆனால் இந்த எக்ஸாம் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக இப்போ படிக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாதம் படிக்காமல் இப்போ இருந்தே நீ பே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா வரப்போகுது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வரப்போகுது, நீ வந்த கவனிச்சு படிக்கவே முடியாது. இதனால இப்போ இருந்தே நீ படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை, வரப்போகிற எல்லா எக்ஸாமும் யூஸ் ஆகும். பட் என்ன அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படின்னா 100 மார்க் பிரச்சனை இல்லை, அது எழுதலாம். இந்த 42 மார்க் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கான்செப்ட் வைஸ் போட்டு பார்க்கணும், சம்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கணும். சம்ஸ் நீங்கள் போட்டால் மட்டும் தான். எதை கேட்பாங்க அப்படின்னா மெயினாக இன்ஜினியரிங் மெக்கானிக்ல சம்ஸ் கேட்பாங்க. இதில் சம் வரும் 2000. ஸ்ட்ரக்சர் அனலிஸ்ட்ல சம் கேட்பாங்க, சம் நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். காங்கிரஸ் ஸ்ட்ரக்சர்லாம் சம்ஸ் வராது. எதை கேட்பாங்க சீரிஸ்ல சம்ஸ் கேட்பாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அது சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பேசிக்காக தான் இருக்கும். தென் சாயில் மெக்கானிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, சம்ஸ் கொடுப்பாங்க. ஃபவுண்டேஷன்லேயும் வரும், ஃப்ளூயிட்லேயும் சம் வரும், ஓகேவா? வாட்டர் வேஸ்ட் சம் கிடையாது, ஹைவேல சம்ஸ் வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லையும் தியரியும் உண்டு, சம்மும் கண்டிப்பாக உண்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க இப்போ இருந்தே. ஆனால் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணலாம். இந்த எக்ஸாம் நீ படிச்சிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் தூக்கம். ஏன்னா இது ஹை லெவல் எக்ஸாம். இந்த ஹை லெவல் நீங்கள் வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு படிச்சிட்டீங்கன்னா கீழே எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதான் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா இதுக்கு படிக்க ஆரம்பிங்க. எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு ஐடியா சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து கேட் சிலபஸ் தான். அப்புறம் கேட் போய் படிக்கவா அப்பெல்லாம் தேவையில்லை. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா கேட் லெவலில் இருக்க ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, கேட்டோட டஃப் லெவல் இருக்கும், அது போல கேட்ல ஈஸி லெவல் இருக்கும், அந்த கொஸ்டின்ஸை படிங்க. தென் வேற என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு, இஎஸ்சி, ஓகேவா? இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், ஓகேவா? இஎஸ்சியில் ஸோ நீ படிக்க வேண்டியது கேட் கொஸ்டின்ஸ் படிக்கணும் கண்டிப்பா. கேட்ல ஈஸி லெவல் படிங்க, டஃப் போய் கேட்ல ஈஸி கொஸ்டின்ஸ். தென் இஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல, ஓகேவா, அதுல இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ஓகேவா? இன்ஜினியரிங் எக்ஸாம்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிச்சீங்க அப்படின்னா அதுல இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ், ஓகேவா? ஸோ இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு லெவல் தெரியும். அது இந்த லெவலில் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குமா அப்படின்னா இதுல டஃப் இருக்கும், டஃப்லாம் படிக்கிறீங்க. இது ஈஸி படிங்க, இதுல ஈஸி படிங்க, ஓகேவா? அந்த கொஸ்டின் அந்த லெவல் தான் இருக்கும். சரி, அதெல்லாம் எப்படி போனா அதெல்லாம் டேரக்டா படிச்சிட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டா நீங்க என்ன பண்ணணும் படிக்க ஆரம்பிக்கணும், ஓகேவா? லைன் பை லைன் ஒவ்வொரு யூனிட்டா படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை கிளியர் பண்ணலாம். அதுக்கு என்ன உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து படிக்கணும். உட்காந்து என்ன பண்ணணும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸா புது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டிடிஎம்ஸ்னு ஃபுல்லாக உட்காந்து என்ன பண்ணுவீங்க படிக்கணும். பட் இறங்கி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்கள கிளியர் பண்ண முடியும். ஸோ என்ன உதவிங்கன்னா இப்போ டிஆர்ஐ வரப்போகுது. ஸோ வர அது தெரிஞ்சு போச்சு. ஸோ வரப்போகுது தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சோம்னா ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப், ஓகேவா? கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் சூப்பராக போயிடலாம். ஒரு லெக்சராக நீங்கள் போய் உட்காரலாம், ஓகேவா? ஸோ நல்ல மதிப்போட ஹை சேலரியில் போய் நீங்கள் ஒரு லெக்சராக உட்காரலாம். ஸோ நிறைய வேலைக்கு போயிருக்காங்க. இந்த ஜாப் வந்து உள்ளே இருக்கணும்னு தெரியும் அது எவ்வளவு பெனிஃபிட்னு, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ என்ன பண்ணுங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதை படிச்சீங்கன்னா ஏஐலாம் அசால்ட்டாக கிளியர் பண்ணலாம். இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏஐலாம் ஆகும்னா அசால்ட்டாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அது சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக ஆகிடலாம். ஜிஎஸ் தேவையே இல்லை, சப்ஜெக்ட் ஒன்று நீங்கள் படித்தாவே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து, ஓகேவா? எதுக்கு அப்படின்னா டிஆர்பி ஃபுல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து. ஸோ கிளாஸ் சேரணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா 7708197281 நம்ம கால் பண்ணி என்ன பண்ணலாம் கிளாஸ் சேர்ந்துக்கலாம். ஸோ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐமா நடத்த முடியாது, இது ஃபுல்லாக வந்து பொறுமையாக நடத்தணும், ஓகேவா? ஸோ ஏஐ லெவலில் இருக்குது, ஏஐ விட அட்வான்ஸ் லெவல் இருக்குது. கேட் ஏதாவது இதை பொறுத்த வரைக்கும் டிஆர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ண அப்படின்னா ஏஐ கிளியர் பண்ணுறது வந்து மீடியம் லெவல் மாதிரி, இது அதுக்கும் மேலே அட்வான்ஸ் லெவல், ஓகேவா? உட்காந்து ஃபுல்லாக படிக்கணும், ஓகேவா? ஸோ கிளாஸ் சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி கால் பண்ணி எங்கன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் சேர்ந்துக்கலாம். இப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ படிக்க கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பிக்கு யூஸ் ஆகும். சேம் டைம் வரப்போகிற ஏஇ ஜேடிஓக்கெலாம் அது ஈஸி, ரொம்ப ஈஸி லெவல், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லெவலில் படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேட் பண்ணல எந்த ஸ்டேட் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், அப்போ கேட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அந்த லெவலில் படிச்சிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாமும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் படிக்கிற மாதிரி இந்த லெவலில் படிச்சிங்கன்னா எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா
ஃபுல்லாக படிக்கிறது பெட்டர். ஓகேவா? ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா 140 கொஸ்டின்ஸ் தான். திரும்பவும் சொல்கிறேன், கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 140 கொஸ்டின் தான். எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது போனவ? ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ நீ படிக்க போகிறது ஒரு 150 கேள்வி, 10 கேள்வி ஜிஎஸ் விட்டுருங்க. வெறும் 140 கேள்வி தான். இந்த ஒரு சப்ஜெக்ட்ல வெறும் 140 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதை நீங்கள் படித்தா போதும். ஓகேவா? கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் இருக்கா? இப்போ எக்ஸாம் நான் சொல்கிறேன், எப்படி கேட்பாங்கன்னா 10 யூனிட் இருக்கா? ஸோ யூனிட் 10 கேள்வி 1 மார்க் வந்துடும். யூனிட் 10 கேள்வி வந்துடும். 10 கேள்வி 100 கொஸ்டின் வந்துடும். ஒரு 4 கேள்வி யூனிட் 4 கேள்வி என்ன பண்ணுவாங்க? 2 மார்க்கில் கேட்டுருவாங்க. ஸோ 10 யூனிட் 40 கேள்வி 2 மார்க்கில் வந்துடும். ஸோ 2 மார்க்கே உங்களுக்கு நல்லா படிச்சிங்க, சப்ஜெக்ட் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஹை லெவல் ஜாபு. ஓகேவா? ஸோ இப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க. சொல்ல வந்து என்ன அப்படின்னா எப்படி எக்ஸாம் வரும், ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியல, எப்படி எக்ஸாம் ப்ரோக்னு தெரியல. ஸோ எக்ஸாம் வந்து இந்த லெவலில் தான் இருக்கும். நீ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சு கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் படிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கிளியர் பண்ணுறது. ஏன்னா சப்ஜெக்ட் ஆகுது, உள்ள இருக்க கண்டென்ட் அதிகம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இது வரப்போற டிஆர்பிக்கு மட்டும் இல்லை, ஏஇ எல்லாருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சொல்றதுக்கு தான் வந்தோம். ஸோ கிளாஸ் டீட்டெயிலாம் வேணும் சார் அப்படின்னா 7708197381 கால் பண்ணி என்ன பண்ணலாம், கிளாஸு டீட்டெயிலு நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம். ஸோ இப்போதே படிக்க ஆரம்பிங்க. வரப்போற டிஆர்பியை கண்டிப்பாக நல்லா கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ.